என்ன வாசனை வாசல் வரைக்கும் தூக்குது. பெரிய பெரிய கடலாம் தோத்துரும் போல இருக்கே. அப்படியாடா? ஆமாண்ணே, உன் கை மட்டும் சமைச்சா பரவாயில்ல, என்னோட கை நில கையெல்லாம் சேர்ந்து இருந்தது இல்ல, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டி வரதானே செய்யும். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னங்க ஏதோ சொன்னீங்க? இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. ஏன்னு சொன்னாங்க, கேக்கலையா? வேண்டா, உன்கிட்ட கேட்டேன். எனக்கு கேட்டுச்சேடா. நீ என்னாச்சுன்னா கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இல்லப்பா, பிரியாணி செஞ்சோம்ல, நல்லா வந்திருக்கு. அதான் அதான் என்ன? அதான் அட சொல்லி தொலைண்ணே. சந்தாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதான். என்ன லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்குள்ள நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. சரி, உங்க லவ் எப்படி போயிட்டு இருக்கு? டேய், லவ்லாம் சொல்லாதடா. என்ன லவ் என்ன கெட்ட வார்த்தையா? இப்படி பாத்துற? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அது என்னவோ தெரியல, பொண்ணு ரொம்ப நல்லா பேசும். பேசுதா? நீ பரதநாட்டியம் எல்லாம் ஆடிட்டு இருக்க? டேய் சும்மாரா, பார்ப்பா இவன. சரி, நான் போய் குடிச்சப்பலாம் வரதுக்குள்ள வந்துடுறேன்ப்பா. சரிங்க. அண்ணா, நான் வேணா உன வண்டியில கூட்டிட்டு போவா? டேய், அண்ணன் தனியா போறது அங்க போய் கடலை போனதா? இப்ப எங்க என்ன பண்ண போற? அவங்க டிஸ்டர்ப் பண்ண இல்ல, போறியா? வேணாம் வேணாம். போதும் போதும் அண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா. அண்ணே, பசிக்குதுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுண்ணே. சரிடா சரிடா, வந்துடுடா. நான் பிரியாணியை குடுத்துட்டு வந்துட்டு ஊட்டி விடுறேன்னு லேட் ஆயிர போகுது. சும்மாரா. ஏய் பல்லவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? இருண்ணே, உங்களுக்கு என்ன மனசுல பெரிய இது நினைப்பா? நானும் பாத்துட்டே இருக்க, சும்மா சும்மா என்கிட்ட ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. பலவா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க. வெளியில உட்காந்து பாட்டு கேட்டு இப்படி irritate பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நானும் அம்மா. பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்து உட்கார. விண்ணா எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆள் தானே. எங்க அம்மா எனக்காக வீடு தேடி வந்தாங்களா, இனிமே என் கூட தான் இருப்பாங்கன்னு. நானும் அவங்க கூட தான் இருப்பேன்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன். அவங்கள துரத்து விட்டல, என் அம்மா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இவ்வளவு தப்பையும் நீ பண்ணிட்டு எப்படி கூலா உட்காந்து பாடிக்கிட்டு இருக்க முடியுது உங்களால? எதுக்கு எங்க அம்மாவை துரத்து விட்ட? அம்மா இந்த வீட்டுல இருக்கிறதுல அப்படியே அவனுக்கு பிரச்சனை. எதுக்கு உனக்கு இந்த கொலவெறி? சொல்லியா? அன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா நீ அம்மாவை கழுத்து நினைச்சு கொண்டு இருப்ப. கொலகாரையா நீ? பலவா, ஊர்க்காரங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இவர் உண்மையாவே ஒரு கொலை